ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது பாலக்காடிலிருந்து. இன்னைக்கு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு மலைப்பயணத்தை தொடங்க போகிறேன். உங்களையும் என்னோட சேர்த்து கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த பயணம் எங்கேன்னு யோசிக்கிறீங்களா? பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஏழைகளின் சொர்க்கம், பட்ஜெட் சொர்க்கம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற நெல்லியம்பதி மலைக்கு தான். நிறைய தடவை நெல்லியம்பதி போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு சரியாக சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. இப்போது இந்த செல்லக்குட்டி பஸ்ஸில் நெல்லியம்பதி போக போகிறேன் முதல் முறையாக. இந்த பஸ்ஸுக்கு ஏன் செல்லக்குட்டின்னு பேர் வச்சேன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக சின்னதாக செல்லக்குட்டி மாதிரியே இருந்தது. இது புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய புதிய முதல்வர் வி.டி. சதீசன் சார் வந்ததுக்கப்புறம் தான் இந்த புது அறிமுகங்கள் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு செல்லக்குட்டி. வாங்க இந்த செல்லக்குட்டியில் பயணிக்கலாம். பாலக்காடுலேருந்து நெல்லியம்பதிக்கு காலையில் 3 பஸ் இருக்குது. 5 மணிக்கு, காலை 5 மணிக்கு, காலை 6:45க்கு, 8:10க்கு. இப்போ நம்ம போகக்கூடிய இந்த செல்லக்குட்டி பஸ்ஸு பார்த்திங்கன்னா 8:10க்கு தினமும் கிளம்பும். ஆனால் இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் டிலே ஆயிடுச்சுங்க, லேட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் மான்சூன். நெல்லியம்பதியில் பார்த்திங்கன்னா கடந்த 3 தினங்களாக பயங்கரமான மழை. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்குன்னு அப்படின்னு கண்டக்டர் சேட்டன் சொன்னார். கண்டக்டர் சேட்டன் பேர் பிரசன்னகுமார், டிரைவர் சேட்டன் பேர் பாலசுப்ரமணியம். 2 பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும். பாலக்காடில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயணம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு ஃபோர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இதுதான் ஃபோர்ட் உடைய மதில் சுவர். இதை கடந்து தான் நம்ம போக போகிறோம். இந்த பாலக்காடு ஃபோர்ட் பற்றி ஒரு தனி வீடியோ கூடிய விரைவில் நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன். இந்த பஸ்ஸுடைய பயணம் அப்படிங்கிறது பாலக்காடில் ஆரம்பிக்குதுங்க. பாலக்காடு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுவாயூர், நென்மாரா, போத்துண்டி டேம், அப்புறம் நெல்லியம்பதி. அருமையான ஒரு பயணமாக இருக்க போகுது. நான் நென்மாராக்கு நிறைய தடவை போயிருக்கேங்க. ஆனால் கொல்லங்கோடு வழியாக தான் போயிருக்கேன். நம்ம அந்த கொடுவாயூர் வழியாக நான் இன்னும் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பயணிக்க போகிறேன் உங்களோட சேர்ந்து. அருமையான ஒரு ரூட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பாலக்காடு சிட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிருக்கிறோம். அருமையான ஒரு பாதையாக இது இருக்க போகுது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த பயணத்தில் சிட்டிக்குள்ளே பயணிக்க போகிறோம். அப்புறம் சின்ன டவுனுக்குள்ளே பயணிக்க போகிறோம். கிராமங்களை கடந்து, ஒரு டேமை கடந்து மலைப்பகுதிக்கு பயணிக்க போகிறோம். ஸோ அற்புதமான ஒரு பயணமாக இருக்க போகுது. நெல்லியம்பதி ஒரு அற்புதமான ஒரு ஹில் ஸ்டேஷன். இது கமர்ஷியல் ஹில் ஸ்டேஷன் கிடையாதுங்க. ஊட்டி, கொடைக்கானல், மூணார் அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியல் ஹில் ஸ்டேஷன் கிடையாது. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன். நம்ம அங்கே இயற்கையாகவே இருக்கும். மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு நாள்
அல்லது 2 நாள் அவங்க கூட தங்கி, அங்கே ரெசார்ட்ஸ் இருக்குது, அங்கே தங்கி அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அந்த வாழ்விடங்களை ரசிக்க போகிறோம். வாங்க பயணிக்கலாம். உங்களுக்கு நடுவே ஒவ்வொரு பகுதியுடைய முக்கியமான தகவல்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க. இது கொடுவாயூர், பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான ஒரு வியாபார ஸ்தலம். இன்னமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவான மார்க்கெட் இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான கொடுவாயூர் மார்க்கெட், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில். இப்போது நம்ம நெருங்கிட்டு இருக்கிறது நென்மாரா அப்படிங்கிற ஒரு ஊர். ஒரு மிகவும் பழமையான ஒரு ஊருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழமையான கோயில் ஒன்று இருக்குது, வெடித்திருவிழா. நென்மாரா வெடித்திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தம் கேரளாவில். மிகவும் பழமையான கோயில் இருக்குங்க இந்த ஊரில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து திருச்சூர் போகக்கூடிய வழியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் நென்மாரா. இப்போது நம்ம நென்மாராவுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ரீச் பண்ணிட்டோங்க. இதாங்க நென்மாரா பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஒரு 10 நிமிஷம் இந்த பஸ்ஸு வெயிட் பண்ணோம். வழக்கமாக இங்கே 1/2 hour வெயிட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால ஒரு 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும். இதாங்க நம்ம செல்லக்குட்டி, சிவப்பு கலரில் சூப்பராக இருக்குது. ரெட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பஸ்ஸை பார்த்தாவே கொள்ளை அழகு, ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்காகவே இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும். சூப்பருங்க. நம்முடைய இடதுபுறத்தில் தாங்க இந்த வெடித்திருவிழா நடக்கக்கூடிய ஃபேமஸான கோயில் இருக்குது. இது தாங்க இந்த வெடித்திருவிழா நடக்கக்கூடிய கோயில். வருஷம் வருஷம் இந்த வெடித்திருவிழா இங்கே நடக்கும். நென்மாரா வெடித்திருவிழாங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். வருஷம் வருஷம் நடக்கும் இங்கே. நம்ம நென்மாராலேருந்து இப்போது போத்துண்டி டேம் நோக்கி நம்முடைய பயணம் ஆரம்பிக்கிறதுங்க.
இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறதாங்க போத்துண்டி டேமுடைய பார்க்கு. இங்கே அட்வென்ச்சரஸ் பார்க் ஒன்று இருக்குது. அங்கேயும் குழந்தைகள் என்ஜாய் பண்ணலாம், பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம். இப்போது நம்ம போத்துண்டி டேம் உடைய செக் போஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். 10:04 காலை. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணணும். தொடர்ந்து 3 நாட்களாக பயங்கரமான மழைங்கிறதுனால டூரிஸ்ட்டுக்கு பர்மிஷன் இல்லைங்க. இப்போ நம்ம பஸ்ஸு மட்டும் மேலே போயிட்டுருக்கு, பேசஞ்சர் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸுங்கிறதுனால. அடுத்தது நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போத்துண்டி டேமுடைய வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்டை கடந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மலையேற்றம் ஆரம்பமாகிவிடும். பாருங்கள், மழை தட்டி எடுத்துருக்கு. இது நம்ம காலையில் போன பஸ் இப்போ திரும்பி வந்துகிட்டு இருக்குதுங்க. இதுதான் போத்துண்டி டேமுடைய வியூ பாயிண்ட்டு. பாருங்கள், சும்மா நிறைஞ்சு ஒழியுது. ஓகே நண்பர்களே, நம்முடைய மலையேற்றம் ஆரம்பம். ஹில்ஸ் கிளைம்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஹில் கிளைம் பண்ண போகிறோம். எனக்கு புதுசு தாங்க இந்த ரூட்டு, இந்த ஏரியா, இந்த மலை. நானே ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். இந்த மான்சூனில் மிக நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்படின்ட்டு. 3 நாட்களாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. பயங்கரமான ஒரு விஷயம். இன்றைக்கி கிளம்பும் போதே நான் வேண்டிகிட்டே வந்தேன் நம்முடைய வர்ண பகவான்கிட்ட, ஐயா எப்படியா தயவு செய்து இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. என்னுடைய வேண்டுதலுக்கு நாங்கள் வர்ண பகவான் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காருங்க. மழை நல்லா காலையில் பேஞ்சிருக்கு. இப்போ நான் வரும்போது மழை இல்லை. ஆனால் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அருவியாக தண்ணி இப்போ கொட்டிக்கிட்டு கிடக்குதுங்க. இதெல்லாம் டெம்பரரி வாட்டர் ஃபால்ஸ். மழை பெய்தால் இந்த அருவிகள் உருவாகும். சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போத்துண்டி டேம் தாண்டினோடனே ஃபாரஸ்ட்டு தாங்க. நெல்லியம்பதி மலைங்கிறதே ஒரு ஹில் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். டிரைவர் சேட்டன் பற்றி சுவாரஸ்யமான ஒரு ரகசியம் இருக்குது. அது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன்.
மழை மேகங்கள் கொஞ்சம் நெல்லியம்பதி. மழை மேகத்துக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் பனிமூட்டம் இல்லை, மழை மேகங்கள். ஹில்ஸ் ஏற ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தொலைவிலேயே இந்த அற்புதமான ஒரு இயற்கை அனுபவம். இப்போ நம்ம வந்திருக்கிறது கைகாட்டிங்கிற இடங்க, ஜங்ஷன். இதுலேருந்து ரைட்டில் போனோம்னா தான் நம்ம கடைசி ஸ்டாப் விக்டோரியா லில்லிக்கு போக முடியும். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து நெல்லியம்பதி போகிறோம். ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது பார்த்தீங்கன்னா, இது டூர் பேக்கேஜுங்க, டூர் பஸ்ஸு. ஆக்சுவலி வந்து எவ்ரி வீக்கெண்டு வந்து பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி வந்து டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸு ஆக்சுவலி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல. அதுக்கு ரீசன் இங்கே ஹெவி ரெயின்ங்கிறனால. ஸோ நம்ம செல்லக்குட்டி பயணத்தை தொடங்குவோம். அடுத்தது நம்ம போக போகிறது நெல்லியம்பதி. வாங்க போகலாம். இப்போது நம்ம நெல்லியம்பதியை ரீச் பண்ணிட்டேங்க. இதுதான் நெல்லியம்பதி மலைப்பகுதி. நெல்லியம்பதி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குங்க. இதற்கு தாண்டி அடுத்தது புளியன் பாரா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து யூடர்ன் போட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம லில்லி அப்படிங்கிற நம்முடைய கடைசி ஸ்டாப்புக்கு போக போகிறோம். நெல்லியம்பதியிலேருந்து ஒரு 10 நிமிட பயணத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போது புளியன் பாரா அப்படிங்கிற பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஆரஞ்சு தோட்டங்கள் இருக்கின்றன. நம்முடைய லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ரிசர்ச் சென்டர் அண்டு கவர்மெண்ட்டுடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம் 2மே இருக்குங்க. புளியன் பாரா இங்கே வந்து இந்த பஸ்ஸு யூடர்ன் எடுத்துரும். இதுதான் கடைசி ஸ்டாப். இந்த இதில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பஸ் மீண்டும் நெல்லியம்பதியை கிராஸ் பண்ணி கடைசி ஸ்டாப்பான விக்டோரியா லில்லி அப்படிங்கிற பகுதிக்கு போவோம்.
இப்போது நம்ம நெருங்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஏவிடி டீ பிளான்டேஷன்ஸுடைய ஆஃபீஸு தான். இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏவிடியோடைய தேயிலை தோட்டங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஏவிடி தேயிலை தோட்டத்துடைய ஃபேக்ட்ரி. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியுடைய தேயிலை தோட்டங்கள் தான். மிக அருமையான ஒரு தோட்டம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய கடைசி ஸ்டாப்பான விக்டோரியா லில்லி இருக்குது. அங்கே போய் வண்டி ஸ்டாப் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த பஸ் ரூட்டுடைய கடைசி ஸ்டாப்பான லில்லி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோங்க. நம்முடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ் நிற்குது. இது இங்கேருந்து 11:50க்கு கிளம்பும். நம்ம இதுக்கு முன்னாடி போகணுன்னா இந்த பஸ்ஸில் போயிடலாம். நம்முடைய 100 அடி நெல்லியம்பதிக்கு. இந்த பஸ் நம்முடைய செல்லக்குட்டி பஸ் பார்த்திங்கன்னா இங்கே 12:30க்கு இங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நென்மாரா வரைக்கும் போகுங்க. அதனால் நம்ம நென்மாராக்கு ரிட்டர்ன் போகணுன்னாலும் நம்ம செல்லக்குட்டி பஸ்லேயே போயிடலாம். இதுதாங்க கடைசி ஸ்டாப் லில்லி பஸ் ஸ்டாப். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஏவிடி கம்பெனியுடைய தேயிலை தோட்டங்கள். இதை தாண்டியும் நிறைய ஊர்கள் இருக்குது. சின்ன சின்ன வழியில் அப்படி போயிட்டுருக்குங்க. இங்கே ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குங்க. இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு லில்லி பகவதி அம்மன் டெம்பிள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி ஸ்டாப் வந்தனால இந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வெறும் மலை ஏற்றம் தான். அடுத்தது இதே பஸ்ஸில் மலையிலேருந்து இறங்க போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மலையுடைய சர்ப்ரைசிங் விஷயங்கள் நிறையா இருக்குது. அற்புதமான ஒரு காலநிலை, மான்சூன் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் நம்மளுடைய மலை இறக்கத்தில்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், I hope this hill journey would be a fantastic memory to you and experience to you. I hope I will share you lot of traveling memories like this in future. I request all to subscribe my channel to get notifications. We shall meet in the hill climbing episode, Nelliyambadi to Ninmara. Friends, once again I thank all. I hope you will continue your support to me and to my channel. This is Govardhan signing off, and you're watching Govan Travel Edits. Bye, 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 friends. Thank you all.